சிம்ம ராசி ஏப்ரல் மாதம் மற்றும் புத்தாண்டு பலன்கள். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ராசி அதிபதி உச்சமாகிறாருங்க. எப்போ 14ஆம் தேதிக்கு மேல ஒரு 14ஆம் தேதி வரைக்கும் 8ஆம் வீட்டுலதான் இருக்கார். பெருசா மூவிங் பண்ணாதீங்க எதுலையுமே. ஏன்னா நம்ம கஷ்டமிச்சனி நடக்குது. அது மட்டும் இல்லாம ராசிக்குள்ளேயே கேது இருக்காரு. சோ அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. ஆனா அடுத்தது இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 14ஆம் தேதி உச்சமாகுது. அப்ப நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பலமா இருந்தா நம்மளை நோக்கி வரக்கூடிய எந்த பிரச்சனையும் நம்ம சமாளிக்கலாம் இல்லையா? நம்ம உடஞ்சு போனாதான் சமாளிக்க முடியாது. அது என்னமோ பண்ணிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி போயிடும். சோ சூரியன் அப்படிங்கிறது நீங்க தான், உங்களை ஆளக்கூடியவர். சூரியன் உங்க ஜாதகத்துல நல்லா இருந்தாதான் நீங்க நல்லா இருக்க முடியும். அப்ப இந்த மாசம் கோச்சாரப்படி சூரியன் 14ஆம் தேதிக்கு மேல உச்சம் ஆகுறாரு. தைரியமா இருக்கலாம். 14ஆம் தேதிக்கு மேல நீங்க செய்யக்கூடிய அனைத்து விஷயங்கிறது வெற்றி. ஒரு பெயர் புகழ் கிடைக்கும். இழந்த சொத்துக்கள் மீண்டும் கிடைக்கும். ஒரு விஷயத்துக்காக ஓடிட்டு இருக்கீங்க, ஒரு விஷயம் நடக்க மாட்டேங்குது, இல்ல அதற்குண்டான பாதை தெரியல, நான் என்ன பண்றதுன்னு தெரியல, என்னால முடிவெடுக்க முடியல, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க, ரொம்ப குழப்பமா இருக்க, இப்படி எல்லாம் சிம்மத்துக்கு இப்ப நடக்கணும். நடந்தாதான் அஷ்டம சனி, அங்க லக்ன கேது, ராசியில் இருக்கக்கூடிய கேது. அப்ப இதெல்லாம் நடக்குது அப்படின்னா இப்ப இந்த சூரியன் பலமாகும் போது இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், ஒரு ரிசல்ட் கிடைக்கும். சரி இதை பண்ணலாம், ஒரு தீர்க்கமான முடிவு நீங்க எடுப்பீங்க. சரி ஓகே இது நம்ம இதை நோக்கி போலாம், என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியமும் மனோபக்குவமும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். சூரியன் அப்படின்னாலே வளர்ச்சிங்க. சூரியன் அப்படின்னாலே அடுத்த கட்டம் ஒளின்னு அர்த்தம். தனக்கு மட்டும் இல்லாம தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய அனைவருக்குமே ஒளியை கொடுக்கக்கூடியவர் தான் சூரியன். ஆனா இப்ப நீங்களே உங்களுக்கே ஒளி இல்லாம இருக்கீங்க அப்படிங்கறதா உண்மை. அப்ப இப்ப இந்த சூரியன் உச்சமாகும் போது செகண்ட் ஹாஃப்க்கு மேல உங்களுடைய வேலைகளை தொடங்குங்க. ஏன்னா 19ஆம் தேதிக்கு மேல சுக்கிரன் உங்களுடைய 10ஆம் வீட்டுக்கு வந்துடுறாரு. தொழில் ஸ்தானாதிபதி. உங்களுக்கு தொழிலை யார கொடுப்பார்? சுக்கிரன் தான் கொடுப்பார். 3 10 குடையவர். அப்ப 19ஆம் தேதிக்கு மேல அங்க வரும் பொழுது நிச்சயமாக தொழில் வளர்ச்சி ஏற்படும். கடினமா உழைப்ப போடுவீங்க. மாமனார் சொத்து கிடைக்கும். மாமனார் மூலமாக உதவிகள் கிடைக்கும். அல்லது மாமனாருடைய தொழில் எடுத்து நீங்க பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி உண்டாகும். 10 குடையவர் 10ஆம் வீட்டுல இருந்தா கண்டிப்பா இந்த மாசம் தான் ஏதோ சொந்த தொழில் பண்ணலாமா? இப்ப பாருங்க, வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க, வேலையில ஒரே பிரச்சனையா இருக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துலயும் பிரச்சனை, வீட்டுல வந்தாலும் பிரச்சனை, முதலாளிகள்னாலையும் பிரச்சனை, கூட நண்பர்களாக இருக்காங்க, அவங்களும் ஏதாவது டார்ச்சர் பண்றாங்க. இதெல்லாம் விட்டு கூட ஏதாவது தொழிலுக்கு ஏதாவது பண்ணலாமா? சொந்தமா ஏதாவது வருமானத்தை நம்ம ஏற்படுத்திக்கலாமா? இதுக்கு இன்னொருத்தர்கிட்ட போய் நம்ம வேலை செஞ்சு நம்ம உழைப்பு கொண்டு அவனுக்கு போட்டு அவனை வளர்த்திட்டு நமக்கு எந்த கெட்ட பேருமே இல்லாம கடின உழைப்பு போட்டாலும் கூட எனக்கு நல்ல பேர் வரல, அந்த உழைப்புக்கு உண்டான ஒரு நல்ல விஷயங்கள் எனக்கு கிடைக்கல, நான் கீழே தான் நின்றுட்டு இருக்கிறேன் அப்படிங்கறது எல்லாமே இப்ப உங்க மனசுக்குள்ள இந்த மாசம் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ சொந்தமா ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கிற ஐடியா எல்லாமே வரும். உங்க ஜாதகம் சொந்த தொழில் பண்ணக்கூடிய ஜாதகமாக இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதம் நீங்க அதற்குண்டான தசாபுதிகள் நல்லா இருக்கணும். அப்படி இருந்தா நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏன்னா 10ஆம் இதே சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தொழில் கொஞ்சம் மந்தமா இருக்கும். பட் இப்ப கொஞ்சம் தொழில் நல்லா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. அடுத்தது புதன். இந்த மாசம் எல்லா கிரகங்களுமே 8ஆம் இடத்துல நிக்குது. 8ஆம் இடத்துல கிரகமே இருக்கக்கூடாது. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, 7ஆம் இடத்துலயும் 8ஆம் இடத்துலயும் கிரகங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு சாஸ்திரத்தினுடைய விதி. ஆனா உங்களுக்கு பாருங்க, 7ஆம் இடத்துலயும் கிரகம் இருக்கு, 8ஆம் இடத்துலயும் கிரகம் இருக்கு. இது முதல்ல பாதிக்கிற விஷயம் என்ன தெரியுங்கன்னா, குடும்பம், மாங்கல்யம், கணவர் மனைவி, கணவருடைய குடும்பம், மனைவியினுடைய குடும்பம், போக்குவரத்து, இழப்புகள். 8ஆம் இடங்கிறது கண்டங்கள், இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு இடம். ஆனா பயப்பட வேண்டாம். உங்களுக்கு சூரியன் உச்சமாக இருக்கிறதுனால, அதாவது உங்களுடைய ராசி உச்சமாக இருக்கிறதுனால எதை வந்தாலும் சமாளிச்சிருவீங்க. பெருசா பாதிப்புகள் வராது. இன்னும் நம்ம சொல்ல போகணும்னா, 8ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கிறதுனால இரவு நேர பயணத்தை மட்டும் முழுக்க தவிர்த்து கொள்வது என்பது நல்லது. தேவையில்லாம யாரு கூடயும் வம்பு வழக்குகள் பண்ணாம இருக்கிறது நல்லது. டிப்ரெஷன்ல தான் போகும். பட் இருக்கணும் போய் தூங்கிருங்க, அல்லது வேற ஏதாவது கான்சென்ட்ரேஷன் பண்ணிருங்க. இது உங்களை குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஏன்னா சனியும் செவ்வாயும் சேர்ந்து இந்த இடத்துல 8ஆம் இடத்துல ஒரு போராட்டத்தை கொடுக்கும். அதிகமா பயணம் பண்ண வைக்கும், ஸ்பீடா டிரைவ் பண்ண வைக்கும்,
கூட யார நீங்க வந்து ஓன் டிரைவிங் பண்ண வேண்டாம். ஒன்னா பஸ்ல ட்ரெயின்ல எங்காவது போகணும் சூழ்நிலை போய் தான் ஆகணும் அப்படின்னா ஓன் டிரைவிங் பண்ண வேண்டாம். பஸ்லயோ ட்ரெயின்லயோ போய்க்கலாம். இல்ல ஓன் டிரைவிங் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னா வேற யாராவது டிரைவ் பண்ண சொல்லிட்டு நீங்க கூட போங்க, அல்லது கூட யாராவது கூட்டிட்டு போறது நல்லது. சோ 8ஆம் இடத்துல இந்த கிரகங்கள் கூட்டு கிரகங்கள் இருக்கும் பொழுது கொஞ்சம் ஜாதகத்துல தசாபுதிகள் நல்லா இல்லைன்னா கொஞ்சம் இறைவனை சரணடைந்து கொள்ளுங்கள் இந்த மாதம் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ஏன்னா சனி யாருன்னா உங்களுக்கு பாதகாதிபதி. 6, 7 கூட 8ல போய் நிக்கிறாரு. கடங்காரம் தொல்லை வரும். கடன் இப்பதான் கேட்டு பிரச்சனை பண்ணுவாங்க. மனைவி இப்பதான் எனக்கு அந்த செலவுக்கு வேணும் இந்த செலவுக்கு வேணும்னு சொல்லுவாங்க. கணவர் இப்பதான் எனக்கு அது வாங்கி கொடு, இது வேணும், எனக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்கு, கணவர் ஒரு பக்கம் டார்ச்சல் பண்ணுவாரு. சோ இதெல்லாம் நடக்கும் இந்த மாசம். இதெல்லாம் வரும் அப்படிங்கிறத முன்கூட்டியே நாங்க வந்து தெளிவா கட்டம் போட்டு ஒரு கிரகங்கள் இப்படி இருக்கு, இதுதான் வரும் வராதுன்னு தெளிவா கொடுத்துட்டு இருக்கிறேன். அதனால இதுதான் வரும் அப்படிங்கன்னா இதுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும். இது நல்லதும் நடக்கும் அப்படின்னா அந்த விஷயத்த மட்டும் மூவ் பண்ணணும். நீங்க இந்த மாசம் தொழில மட்டும் மூவ் பண்ணுங்க. உங்களுடைய முயற்சியில மட்டும் எஃபோர்ட் போடுங்க. மத்த எதுவுமே பெருசா கண்டுக்காதீங்க. அது தானா அந்த கிரகங்கள் விலகும் போது அது தானா அந்த பிரச்சனை விலைக்கு ஓடிடும். ஏன்னா குரு பார்வை அப்படிங்கிறது கொஞ்சம் குலதெய்வ ஸ்தானத்துக்கு விழுகிறதுனால கொஞ்சம் குலதெய்வம் இந்த மாசம் உங்களை காப்பாற்றும். இங்க இருக்கிற வரைக்குமே உங்களுக்கு வந்து குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்கு. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் குலதெய்வம் வந்து வழி இருந்து உங்களுக்கு காப்பாத்தி கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. தைரியமாக இருக்கலாம். சனி செவ்வாய் சேர்க்கை கொஞ்சம் உடல்நிலையில தாய்தந்தரினோட உடல்நிலையிலையும் உங்களுடைய உடல்நிலையில கொஞ்சம் கவனமா இருக்கணும். கொஞ்சம் ஏஜ் பர்சனா இருக்கிறீங்க அப்படின்னா இடுப்பு வலி, கால் வலி, பிரஷர் அதிகமாகிறது, அதே போல பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் நரம்பு சம்பந்தப்பட்டது இழுத்து பிடிச்சுக்கிறது, இதெல்லாம் இருக்கும் இந்த மாசம். ஸோ கவனமாக இருந்துக்கோங்க இந்த மாதம். ஆனாலும் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் நல்லா இருக்கிறதுனால எதை வந்தாலும் எதிர்த்து போராடக்கூடிய குணமும் உங்களுக்கு இந்த மாதம் வரும் அப்படிங்கிறது தான் இந்த மாதத்தினுடைய பலன்.